Hello children, class 6 mathematics Olympiad workbook உள்ள problems பார்க்கலாம். Chapter 7 fractions. Mathematical reasoning உள்ள problems பார்க்கலாம். First problem. Okay. In the given number line, the value of b plus c minus a is dash. So ஒரு number line கொடுத்திருக்காங்க. அதில் 0, 1, 2, a, b, c அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா வாட் இஸ் ஏபிசி அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ நம்பர் லைனை பார்க்கலாம். ஸோ நம்பர் லைன் இருக்குது. ஸோ 0, இப்போ 0 இங்கே 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0க்கும் 1க்கும் இடையில எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5 5 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. 1, 2, 3, 4, 5 இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, 1 டினோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1லேருந்து 2வும் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 ஸோ ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இடையில அந்த பார்ட்ஸ் டிவைட் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸாக தான் டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? 1, 2, 3, 4, 5 இது அப்போ 2. ஓகே, ஸோ ஏ எங்கே நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது ஏ, 0க்கு அடுத்து உள்ளது ஏ. அடுத்து 1க்கு அப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு பி, ஒரு லைன் விட்டுட்டு பி. அடுத்து சி வந்து இன்னொரு லைன் விட்டுட்டு இது வந்து என்னது, சி. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம், 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லைனை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலான்னா 1/5 இதான் ஃபஸ்ட்டு பார்ட், ரைட்டா? இது வந்து செகண்ட் பார்ட் 2/5. அடுத்து இது தேர்ட் பார்ட் 3/5. இது ஃபோர்த்து பார்ட் 4/5. இது ஃபிஃப்த்து பார்ட்டு. ஸோ அதனால் 5/5. ஸோ 5/5 ஈக்குவல் டு என்ன, 1, ரைட்? அதனால தான் 1ன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது சிக்ஸ்த்து பார்ட் 6/5. செவன்த்து பார்ட், எயித்து பார்ட், நைன்த்து பார்ட், இது 10th பார்ட். அதனால தான் 10/5. அப்போ 10/5 கேன்சல் பண்ண என்ன, 2. 2 கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இது என்ன, ஏ பி சி. ஓகே, இப்போ நமக்கு வாட் இஸ் ஏபிசி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஏ ஈக்குவல் டு என்ன, 1/5, பி ஈக்குவல் டு என்ன, 7/5, சி ஈக்குவல் டு 9/5. ஓகேவா? ஸோ வேல்யூஸ் என்ன, பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ. ஓகே, பி என்ன 7/5 ப்ளஸ் சி 9/5 மைனஸ் ஏ 1/5. ஓகே, இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டரை நம்ம ஜஸ்ட் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும், இங்கே 2 சிம்பிள் இருக்கிறதுனால. ஓகே, 7 + 9 16 - 1 ஸோ 15. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5, 3 5s are 15. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்குது. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம், ஆப்ஷன் பி 3 இருக்குது. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2. What is the difference of the shaded fractions of the given figure? Given figure ஓட shaded fraction ஓட difference என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ given figure ஓட shaded fraction ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகரை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள், ஸ்கொயராக இருக்குது. இப்போ இந்த ஒரு ஸ்கொயரையே 2 ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்கொயரையே நம்ம இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு ஸ்கொயரை எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க, 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4. ஃபஸ்ட் ரோவில் 4, அடுத்த ரோவில் 4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 8. ஒரு ஸ்கொயரை வந்து 2வாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போனா 8 × 2 = 16, ரைட்? அப்போ டோட்டல் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்னா 16 இருக்குது. அதில் ஷேடட் பார்ட்ஸ், ஸோ 2 4 6 ஷேடட் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். 3 2s are 6, 8 2s are 16, 3/8. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர் பாருங்கள், ஸ்கொயர் ஃபுல்லாக தான் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு பாருங்கள், 6. 3 rows இருக்குது. அப்போ 3 6 are 18. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து எத்தனை அப்படின்னா 18. ஷேடட் பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குது, 6. ஸோ 6. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 6 are 6, 3 6 are 18, 1/3.
ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்தோட என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேடட் ஃப்ராக்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 3/8 மைனஸ் 1/3. ஓகேவா, டிஃப்ரென்ஸ் என்ன, இரண்டுத்துக்கும் பாருங்கள் காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்படியா இருந்ததுன்னா நம்ம அதாவது டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது நோட் பண்ண வேண்டியது என்ன, ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 8 3s are 24 தான் எல்சிஎம். இப்போ 8 என்ன பண்ணுவேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், ஸோ நியூமரேட்டர்லேயும் 3. இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், ஸோ நியூமரேட்டர்லேயும் 8. ஸோ அப்போ 9 minus 8 which is equal to 1/24. Okay, answer is 1/24, option B. So next problem. What fraction must be subtracted from 7 3/10 to get 6 2/5? அதாவது 7 3/10லேருந்து எந்த ஃப்ராக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணால் 6 2/5 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா 10 minus 7 is equal to 3 நமக்கு தெரியும் இல்லையா. அதாவது 10லேருந்து என்ன மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 10லேருந்து இந்த ஆன்சரை 3யை மைனஸ் பண்ணால் 7 கிடைக்கும். ஸோ அப்போ 10லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும் அப்படிங்கிறத 10லேருந்து ஆன்சரை மைனஸ் பண்ணால் இந்த நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ 7 3/10 minus 6 2/5 equal to question mark. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 73/10 minus 32/5. ரைட். இப்போ 10க்கும் 5க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஓட மல்டிபிள்ஸ் தான் 10ஆக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வரும், 10 தான். எது அதோட மல்டிபிள்ஸாக இருந்ததுன்னா பிக்கர் நம்பர் தான் எல்சிஎம்மாக வரும். ஸோ 10 இங்கே 73 அப்படியே இருக்கும், ஏன்னா சேம் டினாமினேட்டர்ன்றதுனால. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும், ஸோ இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 64. ஓகே, அப்போ 73 minus 64, வெரி குட், 9/10. ஓகே, ஆன்சர் இஸ் 9/10. ரைட். Fourth problem. If 12/18, okay, (12/18) is equal to x x plus 7/39 equal to 42/y plus 32, then the value of x plus y is. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு தெரிஞ்சால் தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த கிவன் கண்டிஷனில் ஃபஸ்ட் எக்ஸ் எந்த டேர்மில் இருக்குது, செகண்ட் டேர்மில் இருக்குது. அப்போ செகண்ட் டேர்மில் உள்ளதையும், அதாவது நோன் வேல்யூ எந்த டேர்மில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நோன் வேல்யூ 12/18 இந்த டேர்மில் இருக்குது. ஓகேவா. இங்கே ஒரு அன்னோன் வேல்யூ y இருக்குல்ல, அதை எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஃபைண்ட் அவுட் என்ன பண்ணணும், எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அந்த டேர்மையும் இன்னொரு டேர்மையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ 12/18 is equal to x plus 7/39. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 7 இதை நியூமரேட்டரில் உள்ளதை அப்படியே வச்சுக்கிட்டு 12/18 இந்த 39 நம்ம என்ன பண்ணிடலாம், லெஃப்ட் சைடு, அதாவது கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன், ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ டினாமினேட்டரில் உள்ளது இந்த பக்கம் போனால் என்ன எங்கே போகும், நியூமரேட்டரில். ஓகேவா. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோன்னா 2 6 are 12, 3 6 are 18, 1 3s are 3, 3 3s are 9. இப்போ 12ம் 13 தான் இருக்குது, ஸோ மல்டிப்ளை பண்ணால் 26. ஸோ அப்போ x plus 7 is equal to 26. Now x is equal to 26 minus 7 equal to, very good, 19. So x is equal to 19. Okay. அப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா y ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். yக்கு என்ன பண்ணுறோம், அந்த 12/18 ஃபஸ்ட்டு டேர்மையும் yயோட டேர்மையும் எடுத்துக்கணும். ஓகே, 42 divided by y plus 32.
சரியா? இப்போ நம்ம yயோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ அது வந்து நியூமரேட்டரில் இருக்கணும். இது நியூமரேட்டரில் இருக்கணும் அப்படின்னா இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரைட் சைடில் உள்ளது லெஃப்ட் சைடும், லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடும் எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகிடும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடும். y plus 32/42 18/12. y plus 32 equal to 18/12. இங்கே டினாமினேட்டரில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் எங்கே வந்துடும்? நியூமரேட்டரில் வந்துடும். கரெக்டா? ஸோ 2 6 are 12, 3 6 are 18, 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 1. ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வருது? 3 into 21. ஓகேவா? ஸோ 3 into 21 என்ன நமக்கு ஆன்சர்? y plus 32 equal to 63. அப்போ y is equal to 63 minus 32. Very good. 31. y is equal to 31. இப்போ நமக்கு என்ன வேல்யூ தெரியுது? x19 y31 தெரியுது. இப்போ நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? x plus y 19 plus 31 which is equal to 50. Our answer is 50. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் C. ரைட்? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. ஓகே. ஸோ வாட் இஸ் தி சம் ஆஃப் த ஷேடட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கிவன் ஃபிகர்ஸ்? கிவன் ஃபிகர்ஸோட ஷேடட் ஃப்ராக்ஷனோட சம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபிகரோட நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஷேடட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஷேடட் ஃப்ராக்ஷன் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். ஷேடட் பார்ட்ஸ் 4 இருக்குது, அன்ஷேடட் வந்து 6 இருக்குது. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 10, ஷேடட் வந்து 4. செகண்ட் ஒன்னுக்கு என்ன இருக்குது? 1 3 5. அப்போ 1 + 3 + 5 அப்படின்னா 9. டோட்டல் பார்ட்ஸ் வந்து 9, ஷேடட் பார்ட் எத்தனை இருக்குது பாருங்கள்? 3. அடுத்து டோட்டல் பார்ட் 6, ஷேடட் பார்ட் 2. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. 2 2s are 4, 5 2s are 10, 3 3s are 9, 3 2s are 6. இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ண போகிறோம். 2/5 + 1/3 + 1/3 which is equal to, இப்போ இது ரெண்டும் டினாமினேட்டர் எப்படி இருக்குது? டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ 2/5 ஜஸ்ட் அப்படியே ஆட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். 2/5 + 2/3. இப்போ பாருங்கள், இது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்குது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்குது. பட் காமன் ஃபேக்டர் என்ன? 1 தான். வேறு எதுவும் காமன் ஃபேக்டர் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுவே தான் என்ன பண்ணுவோம்? சேம் டினாமினேட்டரில் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டர்லேயும் அதே நம்பர் தானே பண்ணுவோம். ஸோ அப்போ 6 + 10. ஸோ நமக்கு ஆன்சர் அப்போ என்ன வந்திருக்கு? 16/15. இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றினா 115s are 15, பேலன்ஸ் 1 15. ஓகே. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? 1 1/15. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். 1 1/5, ஆப்ஷன் C and D. 1 1/15. ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் D. ரைட்? இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ப்ராப்ளம் நம்பர் 4 அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு புரியும். பட் நீங்கள் நோட்டு பென் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண மேத்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பை.